அதாவது தொடர்ந்து 9வது நாள் வந்து இந்த பாத யாத்திரை நடந்து கொண்டு வருது. இங்க மட்டும் இல்ல, பல இடங்களில் நம்ம வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு வரோம். இது வந்து மக்களிடம் வந்து அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து மத்திய அரசு எப்படி வந்து அது முடக்க நினைக்கிறார்கள், இது வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் இதை வந்து செய்யக்கூடாது என்று மக்களிடையே வந்து ஒரு ஆதரவு திரட்டக்கூடிய ஒரு நடைபயணமாக இதை கொண்டு இருக்கிறோம். மக்களிடம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது. மக்கள் இப்போதான் வந்து உணர்றாங்க, அதாவது இதோடைய முக்கியத்துவம் என்னன்றது தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து செயல்பட்டு கொண்டு இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா முடக்க ட்ரை பண்ணாங்க. முதல் சம்பளத்தை கொடுக்காம இருந்தாங்க, வேலையை குறைச்சாங்க. இப்ப திட்டத்தையே மாத்தி அதை செயல்முறைப்படுத்தாத அளவுக்கு கொண்டு போகணும்னு பாக்குறாங்க. இதைதான் வந்து கண்டித்து மக்களிடம் இதை எடுத்துக்கொண்டு வரோம். இதுக்கு மக்கள் வந்து தக்க பதில் தேர்தலில் காட்டுவாங்க. அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் எந்த அளவு பாக்குறீங்க? அதாவது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போல வந்து இது கட்டாயத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து வெளியுறவுத்துறைக்கே தெரியாமல் இந்த ஒப்பந்தம் நடந்துக்கிறது ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். இது வந்து ஒரு கட்டாயத்தினால் செய்யப்பட்ட ஒரு இது. இதனால பல பாதிப்புகள் இருக்குது. தலைவர் ராகுல் காந்தி சொன்ன போது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. ஏன்னா வந்து டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இம்போர்ட் பண்றதுக்கு 0, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்குலாம் 18% அப்படி கொடுத்தாரு. பல இடங்கள்ல வந்து திருத்தல் கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதாக தான் இருக்கும். அதை திருத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். காட்டி இந்த ஒப்பந்தத்தை போனது மாதிரி குற்றச்சாட்டு சுப்பிரமணியசாமி சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அது ஒரு சாத்தியம் இருக்கும். ஏன்னா வந்து திடீரென்று வந்து இப்போ ட்ரம்ப் வந்து யாரோட ஆலோசனை தெரியல, அவரே வந்து ஒரு ஊடகத்தின் மூலமாக வந்து இந்த மாதிரி முடிவு செய்து விட்டோம் என்று சொல்லுகிறார். ரஷ்யாவுடன் கொடுக்கக்கூடாது சொல்ல எல்லாத்துக்குமே வந்து இந்தியா வந்து சரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதா ஏதோ ஒரு கேட்ச் இல்லாம வந்து இருக்காது. அது கண்டிப்பாக வந்து எப்சின் வேலை கூட இருக்கலாம். மோடியினுடைய நடவடிக்கை ஒரு இந்தியாவுக்கு எப்படி பார்க்கணும்? கண்டிப்பா வந்து இந்த தருணத்தில் வந்து ஒரு நாட்டை காக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து நாடா அப்படின்னு பார்க்கும்போது நாடை வந்து வந்து கைவிட்ட மாதிரி தான் நாங்கள் இதை ஃபீல் பண்றோம். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இப்போ உறுதியாக இருக்கீங்களா? கட்சி மேலிடம் எப்படி இருக்கோ அதே இதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஏன்னா வந்து இது கட்சி எடுக்கக்கூடிய முடிவு தான். அதில் எப்படி இருக்கோம் தொண்டர்கள் நாங்கள் கண்டிப்பாக அது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.